இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குறித்தான மேலும் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். தற்போது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அதிமுகவினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம் எனவும் சசிகலா தரப்பிலிருந்தும் அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் என அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான உங்கள் பார்வை மற்றும் கருத்து என்னவாக உள்ளது? நிச்சயமாக இப்பொழுது அஇஅதிமுக பழைய காலத்திற்கு வர வேண்டும் என்றால், திமுகவிற்கு ஒரு மாற்றான பலமான சக்தியாக அது பழையபடி திகழ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா இவர்கள் 3 பேரும் குறிப்பாக ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து இந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு புத்துயிரையும் புது ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமானது. ஏன்னா அந்த கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சொல்வது சரி. அதே போல எனக்கு முன்னால் பேசிய தோழர் கோட்டீஸ்வரன் சொன்னதும் மிக முக்கியமானது. இவர் பாஜகவுடன் உறவு வைத்துக் கொண்டே அதிமுகவினுடைய பலத்தை பெருக்குவேன் என்று சொல்லுவது என்பது அது சரியானதல்ல, நிகழவும் நிகழாது. முதல்ல பாஜக அதிமுக பலவீனப்பட்டதற்கு மூல காரணமே பாஜக தான். எனவே அது ஒவ்வொரு அதிமுகவிற்கும் தொண்டனுக்கும் தெரிஞ்ச உண்மை அது. எனவே அந்த இடத்தில் இவர் உறவை முழுமையாக முறித்துக் கொண்டு அதிமுகவை ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக உருமாற்ற சசிகலாவோடு இணைந்து இபிஎஸோடு இணைந்து இபிஎஸ் தலைமையை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு அனுமதித்து ஏற்று இவர்கள் அந்த ஒற்றுமைக்கான முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி பெறும். அதே போல அஇஅதிமுகவும் பலம் பெறும். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயநாதன். அதிமுகவினர் ஒன்றிணைந்து செயல்பட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை மூலமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம் எனவும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியமாகவும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வர வேண்டும் என சசிகலா நேற்று அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அதிமுகவினருக்கு அறிக்கை மூலியமாக இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.